கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆத்தும நேசரான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேதவசனம் மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் ரட்சிப்பு எனும் சொல்லுக்கு அர்த்தங்கள் ஏராளம். அந்த ரட்சிப்பிலே விடுதலை, சுகம், பாதுகாப்பு, செழிப்பு, பாவ மன்னிப்பு, ஆசீர்வாதம் என பல அர்த்தங்கள் அதிலே உண்டு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது வெறும் பாவத்தை மட்டும் மன்னிப்பதற்கு என்று நினைத்தால் பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு வாழ்நாளை முடித்துக் கொள்ளலாமே. ஆனால் சிலுவை ஆசீர்வாதங்கள் பலவற்றில் ஒன்றுதான் பாவ மன்னிப்பு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேதத்திலே ஏராளமாய் உண்டு. ஆனால் அவைகளில் சிலவற்றை காண்போம். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்தில் இருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, புத்திர சுவிகாரம், பரிசுத்த ஆவியின் வரங்கள், கனிகள் நிறைந்த வாழ்க்கை, ஜெபங்களுக்கு பதில், ஆத்தும அறுவடை, வல்லமையான ஆதி திருச்சபையின் ஊழியம், தேவ மகிமை, தேவ தயவு என பல பல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அளவின்றி சொந்தமாக்கிக் கொள்ளுவீர்கள். ரட்சிப்பு என்பது பாவத்தில் இருந்தும், தரித்திரத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், கடன் பிரச்சனை, வறுமை, இப்படி எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களையும் அந்த ஆசீர்வாதங்களிலிருந்து புரண்டு வரும் ஆசீர்வாத நதிகளிலும் மூழ்கி ரட்சிப்பின் நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவியுங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ எல்லா தரித்திரத்தில் இருந்தும், எல்லா வியாதியில் இருந்தும், நோய்களில் இருந்தும், கடன் பிரச்சனையில் இருந்தும், இக்கட்டில் இருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே அப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு வரும் போராட்டங்களையும் நெருக்கங்களையும் உதறி தள்ளிவிடுங்கள், புறம்பே தள்ளிவிடுங்கள். கிறிஸ்துவின் நன்மைகளை, கல்வாரியில சம்பாதித்த நன்மைகளை, அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து சந்தோஷமாய் வாழுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்கிறேன். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சித்த அதே கர்த்தர் நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற மக்களுக்கு அப்பாவுடைய ரட்சிப்பின் வல்லமையை அறிந்து கொள்ள அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற. எல்லா இக்கட்டில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும், வியாதியில் இருந்தும் விடுதலை பெற்று, சாபத்தில் இருந்து விடுதலை பெற்று, கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ கிருபை செய்ய முடியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.